ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் தலைவரான முகேஷ் அம்பானி உலகின் மிக வெற்றிகரமான தொழிலதிபர்களில் ஒருவர். 1957 பிறந்தார். ரிலையன்ஸ் நிறுவனத்தை நிறுவிய திருபாய் அம்பானியின் மகனாவார். முகேஷ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜியில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தார். பின்னர் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். ஆனால் தனது தந்தைக்கு வணிகத்தை விரிவுபடுத்த உதவுவதற்காக வெளியேறினார். முகேஷ் அம்பானியின் தலைமையில் ரிலையன்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமாக வளர்ந்தது. ரிலையன்ஸின் பெட்ரோ கெமிக்கல்ஸ் மற்றும் சுத்திகரிப்பு வணிகங்களை தொடங்குவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். நிறுவனத்தை எரிசக்தியில் உலகளாவிய தலைவராக மாற்றினார். இருப்பினும் இந்தியாவை மாற்றிய தொலைத்தொடர்பு புரட்சியான ரிலையன்ஸ் ஜியோவுடன் அவரது மிகப்பெரிய திருப்புமுனை வந்தது. 2016 ஜியோ இலவச டேட்டா மற்றும் அழைப்பு சேவைகளை அறிமுகப்படுத்தியது. போட்டியாளர்களை விலையை குறைக்க கட்டாயப்படுத்தியது. சில ஆண்டுகளில் இது இந்தியாவின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நெட்வொர்க் ஆனது. மில்லியன் கணக்கானவர்களுக்கு இணைய அணுகலை கொண்டு வந்தது. ஜியோ, கூகுள் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்தது. இது பல பில்லியன் டாலர் வெற்றியாக அமைந்தது. டெலிகாம் தவிர முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனத்தை சில்லறை விற்பனை, டிஜிட்டல் சேவைகள் மற்றும் சுத்தமான எரிசக்தியாக விரிவுபடுத்தியுள்ளார். அவரது தொலைநோக்கு தலைமை அவரை உலகின் பணக்காரர்களில் ஒருவராக ஆக்கியுள்ளது. மேலும் அவர் இந்தியாவின் வணிக நிலப்பரப்பை தொடர்ந்து வடிவமைக்கிறார். குடும்பத் தொழிலை மரபுரிமையாக பெறுவதில் இருந்து அதை உலகளாவிய அதிகார மையமாக மாற்றும் அவரது பயணம் உண்மையிலேயே ஊக்கமளிக்கிறது.